Hi friends, welcome to Crush in Crafts. As usual, subscribe பண்ணலைனா subscribe பண்ணிடுங்க, bell button click பண்ணலைனா click பண்ணிடுங்க. போன பசிலோட ஆன்சர் தான் இது. என்னோட போன வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலைனா கீழ லிங்க் இருக்கு, அதை போய் பாருங்க. நம்ம ஆல்ரெடி கொட்டாங்குச்சி வச்சு கப் செஞ்சிட்டோம். கப் செஞ்சுட்டு ஜக் செய்யலைன்னா எப்படி? அதனால நம்ம இன்னைக்கு கொட்டாங்குச்சி வச்சு ஒரு ஜக் செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய தேங்காய் தான் வேணும். பெரிய தேங்காவாக இருந்தது தான் நமக்கு அந்த ஜக்கோட ஷேப் வரும் கரெக்டாக. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. இதோட மேலே வந்து இந்த மாதிரி கோன் ஷேப் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி மேலே வைக்கும்போது நமக்கு அந்த ஒரு ஜக்கோட ஷேப் வரும். இது இந்த மாதிரி அன்ஈவனாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம அதை லெவல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதோட பேஸுக்காக இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இது நம்ம கப் செய்யும்போது அதோட கேப் செய்கிறதுக்கு எடுத்த பீஸ் தான், அதோடைய மிச்சம் தான் இது. இது இந்த மாதிரி அன்ஈவனாக இருக்கிறத அதை நம்ம லெவல் பண்ணிக்கலாம் கடைசியாக. இது இந்த மாதிரி கீழே வரும். அப்புறம் இந்த ஜக்கோட வாய் மற்றதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு 2-3 பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது இந்த மாதிரி அன்ஈவனாக இருக்குல்ல, அதை வந்து ஃபஸ்ட் வந்து ஷேப் பண்ணிக்கலாம், லெவல் ஆக்கிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கிரைண்டிங் மிஷினோ இல்லைன்னா பிளேட் வச்சு அதை வந்து நல்லா ஸ்மூத் பண்ணி லெவல் பண்ணிக்கோங்க. கிரைண்டிங் மிஷின் யூஸ் பண்ண தெரியாதவங்க தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, தெரிஞ்சவங்களுடைய ஹெல்ப் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் ரிஸ்க் யூஸ் பண்ணுறது. நானும் அப்பாவோட ஹெல்ப் தான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பொறுமையாக ஃபுல்லாக லெவல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம ஃபுல்லாக லெவல் பண்ணிட்டோம். கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்துடுச்சு நமக்கு. இப்போ இதை இதுக்கு மேலே வச்சு பாருங்கள், ஏதாச்சும் கேப் இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி வைக்கும்போது சுற்றி கேப் இருக்கக்கூடாது. கேப் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கேப் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பென்சில் எடுத்துகிட்டு அதோட இதுக்கு நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சுற்றி இந்த மாதிரி ரவுண்டாக மார்க் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக சுற்றி மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக அந்த பொசிஷன் எக்ஸாக்டாக தெரியும். இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த லைனுக்கு மேலே ஹேக்ஸா பிளேடு வச்சு கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை வந்து இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் வேணும்னா ஓரளவுக்கு இந்த பிளேடு வச்சு சுற்றி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி உடச்சி கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உடச்சி 2 பீஸாக எடுத்துட்டோம். இப்போ இதுக்குள்ளாடி இருக்க அந்த தேங்காய் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு கத்தி வச்சு இது மாதிரி ஃபுல்லாக சுரண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக சுரண்டி எடுத்து நல்லா க்ளீனாக பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஃபுல்லாக க்ளீனாக ரிமூவ் பண்ணிட்டோம். இது நம்ம உடச்சி எடுத்தனால அது கொஞ்சம் மேலே அன்ஈவனாக இருக்குது. இதையும் கொஞ்சம் லெவல் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கிரைண்டிங் மிஷின் வச்சு ஃபுல்லாக லெவல் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் நம்ம லெவல் பண்ணிட்டோம். இது கரெக்டாக சர்க்கிள் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே இதை வச்சு பாருங்கள், கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு பாருங்கள். கேப் வராமல் இருக்கணும். அப்படி கேப் வந்துச்சுன்னா மேலேயும் கீழே லைட்டாக கிரைண்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேஸ் ரெடி பண்ண போகிறோம். இந்த பேஸ் வந்து அன்ஈவனாக இருக்கிறனால இந்த மாதிரி கிரைண்டிங் மிஷினில் வச்சு கரெக்டாக ஒரு சர்க்கிள் கொண்டு வந்துடலாம். இங்கே வேணால் பிளேடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக சர்க்கிள் ஷேப் எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்க்கு மேலே இந்த பீஸ் தான் நம்ம வைக்க போகிறோம். அதனால் இதோடைய பாட்டமை வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். அப்போ தான் இதுக்கு மேலே வைக்கும்போது கரெக்டாக நிற்கும். இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு மேலே வச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த மாதிரி இன்னொரு சின்ன கொட்டாங்குச்சி எடுத்து இதுக்கு மேலே வச்சு பார்த்துக்கோங்க. இது கரெக்டாக ஃபிட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா அது கரெக்டாக பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்குக்கு மேலே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மேலே உள்ள அந்த பீஸில் வந்து இன்னொரு ரிங் கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்னெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பேஸில் இந்த மாதிரி சுற்றி ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா இந்த பீஸில் வந்து இந்த கீழே வந்து ஃப்ளாட்டன் பண்ணியிருக்கோம். அப்போ தான் இந்த பேஸ்க்கு மேலே அப்படி ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும். இதுக்கு மேலே இந்த மாதிரி நிற்கணும். அதுக்கப்புறமா நம்ம மார்க் பண்ணதில் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆகிடும் அந்த பீஸு. அடுத்த பீஸ் இதுக்கு மேலே இந்த மாதிரி வைக்கணும்.
அதுக்கப்புறமா அதை கடைசியாக யூஸ் பண்ண அந்த சின்ன கொட்டாங்குச்சி தான் இந்த மாதிரி ரிங் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இதுக்கு மேலே வைக்கணும். அப்புறம் இந்த மாதிரி அதோடைய ஜக்கோட வாய்க்கு இந்த ஷேப்பில் கட் பண்ணி இதோடைய வாய்க்கு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இது ஃபுல்லாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், நமக்கு ஓரளவுக்கு இந்த ஜக்கு ஷேப் வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு கத்தி வச்சு எல்லாத்தோட இந்த வெளியே இருக்க நாரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக சுரண்டி அதோடைய நாரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். ஓரளவுக்கு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா சாண்ட் பேப்பரில் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அப்போ கரெக்டாக ஸ்மூத்தாக பாலிஷ் ஆகிடும். இது செய்கிறது கொஞ்சம் டைம் கன்சூமிங் ப்ராசஸ் தான். இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் தான். ஆனால் நம்ம செஞ்சோன்னா இந்த ப்ராடக்ட் வந்து லைஃப் லாங் அப்படியே இருக்கும், எதுவுமே ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு உங்களோட ஷோகேஸில் வச்சுட்டிங்கன்னா லைஃப் லாங் அப்படியே இருக்கும். இது நம்ம ஃபுல்லாக சாண்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி பாலிஷ் ஆகிடுச்சு. எல்லாமே இந்த மாதிரி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹேண்டிலுக்காக நான் இந்த மாதிரி ஒரு 2 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒன்று 2 பீஸ் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சேர்த்து ஒட்டும்போது நம்ம ஹேண்டிலுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். இந்த மாதிரி தான் நம்ம ஒட்டணும். 2 பீஸும் இந்த மாதிரி ஒட்டணும். நம்ம இந்த சாண்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் இந்த தூள் வரும்ல, அந்த தூளை வந்து தூக்கி போட வேணாம். இதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, நமக்கு கடைசியாக ஒட்டுறதுக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹேண்டில் இந்த மாதிரி 2 பீஸையும் வந்து சேர்த்து ஒட்டி வச்சிடலாம். அப்போ தான் நம்ம மற்றதெல்லாம் ஒட்டிட்டு வரதுக்குள்ளாடி இது காஞ்சிரும். இந்த மாதிரி ஃபெவிக்யூக் அப்ளை பண்ணிவிட்டு இந்த 2 பீஸை இந்த மாதிரி நல்லா சேர்த்து ஒட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 பீஸுமே ஒட்டி நல்லா காய வச்சிடலாம். இப்போ நம்ம மற்றது எல்லாத்தையுமே லைனாக ஒட்டிடலாம். ஃபஸ்ட் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஒரு மூடி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மூடியை வந்து இந்த வாய்க்கு இந்த மேலே வச்சுட்டு அதை பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க்குக்கு நம்ம ஹோல் கட் பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த தண்ணி ஊற்றுறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கிரைண்டிங் மிஷினில் சென்டராக இந்த மாதிரி வச்சு அது ஃபஸ்ட்டு ஒரு ஹோல் போட்டுடலாம். என்னோட போன பசிலுக்கு எஃபர்ட் எடுத்து சால்வ் பண்ணி நிஷா முத்துக்குமார் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். நம்ம கிரைண்டிங் மிஷினில் வச்சு கட் பண்ணனால அது கொஞ்சம் சொரன்ட்டு அன்ஈவனாக இருக்கும். அதை கொஞ்சம் ஸ்மூத் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைல் டூல் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி அதை ஈவனாக ஸ்மூத் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒட்டி வச்சு இந்த ஹேண்டிலும் காஞ்சிச்சு. இப்போ இதே லைட்டாக அந்த எண்டில் வந்து ஸ்மூத் பண்ணணும். ஏன்னா நம்ம 2 பீஸ் சேர்த்து ஒட்டினால கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். இது இந்த மாதிரி கிரைண்டிங் மிஷினில் இந்த மாதிரி வச்சா நல்லா ஸ்மூத் ஆகிடும். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி லைனாக அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட் இந்த பேஸு, அதுக்கு மேலே இந்த பீஸ் வரும். அப்புறமா இந்த பீஸ் இதுக்கு மேலே வைக்கலாம். அப்புறம் இந்த ரிங்கு, அதுக்கு மேலே இந்த வாய் வரும். அப்புறம் இந்த மாதிரி 2 ஹேண்டில் வச்சுக்கோங்க. ஹேண்டில் இங்கே பாருங்கள் சைடில் நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு.
அப்புறம் எண்ட்ல வந்து லைட்டாக டேப்பர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சேர்த்து ஒட்டும்போது கரெக்டாக நிற்கும். அதுக்கப்புறமா கடைசியாக இந்த மாதிரி ஒரு கேப்பு. இப்போ நல்லா தூசியாக இருக்கிறனால ஒரு ஈர துணி வச்சு ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே தொடச்சிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபெவிக்விக் வச்சு ஒன்று ஒன்றா லைனாக ஒட்டிடலாம். ஃபஸ்ட் இந்த பேஸ் மேலே இதை ஒட்டிக்கோங்க. இதை நம்ம ஒட்டினதுக்கப்புறமா இந்த கேப்பு வந்துச்சுன்னா இந்த ஃபெவிக்விக் அதில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த தூள் இருக்குல்ல அந்த தூளை ஃபுல்லாக தூவி விட்டுருங்க. அப்படின்னா இந்த கேப்பும் ஃபில் ஆகும். அதுவும் இல்லாமல் அது கரெக்டாக அந்த ஸ்ட்ராங்காக போய் பைண்ட் ஆகிக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸாக மேலே ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த ஹேண்டில் இந்த மாதிரி 2 பீஸையும் ஒட்டிட்டு ஒரு 4-5 hours வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா காய விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகும். இப்போ நம்ம இந்த ஜக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி ஒட்டிட்டோம் பாருங்கள். இந்த ஹேண்டில் இதுக்கு மேலே ஒட்ட போகிறோம். நீங்கள் இந்த ஹேண்டில் வந்து இதுக்கு மேலே ஒட்டணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கேப் வந்து கரெக்டாக நமக்கு பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கிறதுக்காக ஒரு சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒட்டிக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இதை நல்லா ஒட்டிட்டு ஒரு 5 to 6 hours வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா செட் ஆகும் ஒட்டி. இப்போ நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த பசிலை சால்வ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடைய ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் இதோடைய ஆன்சரை மறக்காமல் டைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃபெவிக்விக் போட்டு வச்சது நல்லா காஞ்சிச்சு. நீங்கள் இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு வேளை அந்த நம்ம ஒட்டின அந்த பீஸ்லாம் நல்லா தெரியிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. இது காயறதுக்கு ஒரு 3-4 hours கிட்ட ஆகும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த தூள் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த தூளை வந்து இது ஃபுல்லாக அப்ளை பண்ணி இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரு வேளை தூள் பத்தலைன்னா நீங்கள் கிரைண்டிங் மிஷினில் வந்து சும்மா இந்த கொட்டாங்குச்சி அதுக்கு மேலே வச்சு பொடிச்சாலே அது இந்த மாதிரி தூளாக வந்துடும். அதை இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக இந்த கேப் ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். அப்படின்னா உங்களுக்கு நம்ம அந்த ஒட்டின பீஸ் வந்து இந்த கேப் தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி இந்த கேப்பில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 days வந்து அப்படியே நல்லா காய வச்சுக்கோங்க வெயிலில். அப்போ தான் இது நல்லா காயும். அது நல்லா காய்ச்சதுக்கப்புறமா ஒரு வேளை அங்கங்கே கேப் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 லேயர் இந்த மாதிரி அப்ளை பண்ணி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். இது நான் வந்து ஒரு 3 லேயர் கிட்ட காய வச்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சாண்ட் பேப்பர் வச்சு இதை ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிடலாம். தேய்ச்சி இதை வந்து லெவல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு உங்களுக்கு நேச்சுரல் லுக் இருக்கணும்னா சும்மா இதுக்கு மேலே வந்து நீங்கள் உட் பாலிஷ் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம தூள் ஒட்டினது வந்து பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது அந்த மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் லைட்டாக வந்து அக்ரிலிக் பெயிண்டில் பிளாக்கோ இல்லை ப்ரௌன் கலரோ லைட்டாக அப்ளை பண்ணி இதை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா உட் பாலிஷ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க.
இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஹேண்டில் அது கூட ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு கடைசியாக ஃபைனலாக ஒரு வுட் பாலிஷ் வந்து இன்னொரு கோட்டிங் கொடுத்துட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சு நம்ம யூஸ் பண்ணிடலாம். தான் நம்மளோட ஜக் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.